ஒரு காலகட்டத்தில போலியான ஊழியர்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்றால் அவர்கள் பேசுகிறதெல்லாம் நிறைய பரிசுத்த தன்மை நிறைந்ததாக இருக்கும். ஒழுக்கத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். எல்லாம் விண்ணுலக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஆனா, அதுக்கு பின்னால அவர்களிடத்தில சில மாய்மாலங்கள் இருக்கும். அதனால இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில ஜனங்கள் சிரமப்பட்டாங்க. ஒரு தடவ எளிதாக ஒரு போலியான ஊழியக்காரன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, சாதாரணமான காமன் சென்ஸ பயன்படுத்தினா கூட, நிறைய ஊழியக்காரர்களிடத்தில இருக்கிற போலித்தனங்கள நம்ம பார்க்க முடியும். இப்ப சிலர் சொல்லுவாங்க, "இதில பத்தியெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு." அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னா, வளருகிற போலித்தனத்தை எல்லாம் நம்ம வளர விடுவோம், தண்ணீர் ஊற்றுவோம், உரமிடுவோம். அவங்க வளர்ந்து பெருகட்டும். அத பத்தி நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்ல. உண்மைக்கு புறம்பான காரியங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதை சொல்லுவது ஊழியத்தினுடைய மிக முக்கியமான பகுதி, ஊழியக்காரனுடைய முக்கியமான கடமை. ஆனா, இன்றைக்கு உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், போலியான ஊழியங்கள் எளிதாக அடையாளம் காணப்படுகிற நிலைமையில தான் இருக்கு. போலியான ஊழியக்காரர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் போலியானவர்கள் என்று அறிவதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆனால், வெகுஜனங்கள் அடையாளம் காணவில்லை. விசுவாசிகள் அடையாளம் காணவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு காலத்தில மறைவாக செய்யப்பட்ட காரியங்களை வெளியரங்கமா செய்கிறார்கள். நாங்கள் உலக பிரகாரமாகத்தான் வாழ்றோம். எங்களுக்கு பணமும் அந்தஸ்து ரொம்ப முக்கியம். நாங்க இந்த உலக நாகரிகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாங்கள் நவநாகரிக மனிதர்கள் அப்படிங்கிறத அவங்க எந்த மறைவும் இல்லாதபடிக்கு வெளியரங்கமாகவே அறிவித்துக் கொண்டு தான் ஊழியங்களை செய்கிறாங்க. ஆக இந்த உலகத்தில எல்லாரும் விரும்புறது போல அவர்களும் விரும்பி செயல்படுறாங்க. ஆனா, இதை ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அதனால சிலர் சொல்லுவாங்க, "அது சரி ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் போலியாக இருந்தா, அந்த ஜனங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்." பிரச்சனை என்னவென்று சொன்னால், போலியான விசுவாசிகளால் தான் போலியான ஊழியர்கள் வளர்கிறார்கள். போலியான ஊழியர்கள் வளர்கிறபடினாலே அந்த விசுவாசிகள் வீழ்கிறார்கள். ஏன்னா, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற 95% குறைந்தபட்சம் தான் நான் சொல்றேன். நிலைமை அந்த மாரி இருக்கு. 95% கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தங்களுக்குள் பெறாத கிறிஸ்தவர்கள். அப்படின்னா அது போலி தான். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன் என்று ரோமர் 8:9 வாசிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. யோவான் 1:12 வாசித்து பார்க்கும்போது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் பக்தி இருக்குது, வழிபாடு இருக்குது, ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்குது, காணிக்கை இருக்கிறது, நிறைய விஷயங்கள். கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள் இரட்சகராக பெறாதவர்கள் எவ்வளோ பக்தியாக வாழ்ந்தாலும் சரி, பக்தி இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் போலியான கிறிஸ்தவர்கள் தான். இந்த போலியான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி 95% இருக்கிறபடினாலே இந்த போலியான ஊழியர்களுக்கு எளிதாக வளர்வதற்கும், எளிதாக தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. தங்களுடைய நிலைமைகளை வெளியரங்கமாக ஜனங்கள் அறிந்தாலும் கூட அதனால் பாதிக்கப்படாமல் செயல்பட முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்பதை நாம் பார்க்கிறோம். 95% கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு உண்மையாக வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவை தங்களுக்குள் பெறாத காரணத்தினாலே இவர்களுக்குள்ளே சத்திய ஆவியினுடைய செயல்பாடு இல்லை. இவரிடத்தில் சத்தியத்தின் விடுதலை இல்லை. இவரிடத்தில் சத்தியத்துடைய வெளிச்சம் இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 95% பேர் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கேற்ற பார்வை இல்லை, கிறிஸ்துவுக்கேற்ற தரிசனம் இல்லை, கிறிஸ்துவுக்கேற்ற சிந்தனை இல்லை. 3 காரியங்களை அவர்கள் விரும்புகிறார்கள். 1, அவர்கள் பக்தியை விரும்புகிறார்கள். they want to have godliness. கடவுள் பக்தி வேணும். ஆனால் அந்த பக்தி எதற்காக என்றால், இந்த உலகத்தில் பொருளாதார நிலைமையில் நல்ல விதமாக வாழ்வுதான் சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்வாக அறியப்படுகிறது, ஆசீர்வாதமாக அறியப்படுகிறது. எனவே இதற்கு உதவி செய்கிற ஒரு பக்தியைத்தான் அவர் விரும்புகிறார்கள். தங்களுடைய வேலையில், தங்களுடைய தொழிலில், தங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏற்படுவதைத்தான் ஆசீர்வாதமாக அவர் பார்க்கிறார்கள். ஏன்னா உண்மையான கிறிஸ்துவுக்கேற்ற பார்வை அவர்களுக்கு இல்லை. இதைத்தான் ஊழியர்களும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ இவர்களுடைய முதல் ஆசை என்னவென்று சொன்னால், பொருளாதார ரீதியில் உயர்வுகள் அடைய வேண்டும். 2வது பார்க்கும்போது, நவநாகரிகமான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நவநாகரிக விதமாக நாம் வாழ்ந்தால் தான் மற்றவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது, ஒரு ரெகக்னிஷன் இருக்குது, நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ இவர்கள் உண்மையான கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருந்தால் கிறிஸ்துவுக்கேற்றபடி பார்ப்பார்கள். ரோமர் 12:2 என்ன சொல்கிறது? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதிருங்கள். ஆனால் இவர்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாத காரணத்தினாலே, அந்த ஆவிக்கேற்ற சிந்தை இல்லாத காரணத்தினாலே
என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நவநாகரிக உலகத்திலே நவநாகரிகமான அதாவது இந்த நவநாகரிக உலகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைனா ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, அடக்கத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, நற்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஃபேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான். அதில் ஒழுக்கம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மதிப்பு மரியாதைலாம் போனாலும் பரவாயில்ல, நாகரிகம் இருக்கணும். இப்போ இந்த நவநாகரிகமான மக்கள் மத்தியிலே வாழுகிற இந்த 95% கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேகருடைய எண்ணம் என்னவென்றால், இவர்களைப் போல் தான் நாம் வாழணும். அதனால் நாம் பின்பற்றுகிற ஆன்மீகம் இதற்கு ஒரு குறுக்கீடாக இருக்கக்கூடாது, குறுக்க நிற்கக்கூடாது. இந்த நவநாகரிகமான வாழ்க்கைக்கு தடை போடக்கூடாது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே மரணம் மறுமை இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது. போலியான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் ஒரு நாள் மரித்து அதற்கு பிறகு நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். நரகம் மோட்சம் என்று இருக்குது. அதனால் நம்ம இப்படி என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும். ஆனால் ஒரு பிரச்சனை, பரலோகத்துக்கு போகணுன்னா அதுக்கு நீதியாக நேர்மையாக இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அது நமக்கு கடினமாக இருக்குது. இந்த உலகத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக வாழ்ந்து தான் பரலோகத்துக்கு போக முடியும்னா நமக்கு அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம பொருளாதார ரீதியான அடிப்படை உயர்வுகளே வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பார்க்குறோம். நவநாகரிக உலகத்தை விட்டு விலகி வர விரும்பலை. ஆனால் நமக்கு நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு போகணுங்கிறத ஒரு ஆசை இருக்குது. அதை எப்படி ஹவ் டு ஃபுல்ஃபில் தட், அதை எப்படி நிறைவேற்றுறது? அப்போ இவர்களுடைய 3 பாயிண்ட் என்ன? 1 பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஆசீர்வாதம். 2வது நவநாகரிக உலகில் எல்லாரையும் போல நம்ம வாழ வேண்டும். 3வது மரித்தால் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதற்கேற்றபடியான ஒரு நீதியின் வாழ்க்கை உலகத்தில் வேணுமா? அது நம்மால் முடியாது. அப்போ எளிதான வழி இருக்குதா? நாம் உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறது போல் வாழ்க்கை வாழ்ந்து இந்த பக்தியை மட்டும் தனியாக வச்சுட்டு பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குதா? இங்கு தான் யார் வருகிறாள் தெரியுமா? போலியான ஊழியர்கள் வருகிறார்கள். இந்த போலியான ஊழியர்கள் இந்த ஊழியத்தையே ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணுகிறதுனால இந்த போதிக்கிற இடத்துல, உபதேசிக்கிற இடத்துல கேட்குறவங்களுக்கு இதனால் ஆவிக்கேற்ற பலன் உண்டா? ஆவிக்கேற்ற அவங்க மேம்படைய முடியுமா? அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா? அவர்கள் தேவனுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. போலியான ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த ஊழியங்கள் மூலமாக தங்களுடைய சுய லாப எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றலாம் குறியாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்களுடைய மனநிலையை அவர்கள் என்ன புரிந்து வைத்தார். எப்போவுமே வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது ஜனங்களுக்கு எந்த பொருள் மிக நல்லது என்று பார்க்க மாட்டாங்க. எந்த பொருளை அவங்க விரும்புகிறாங்க, அவங்க எதை லைக் பண்ணுறாங்க, அதைத்தான் அவங்க விரும்புவாங்க. ஒரு இடத்துல 90 பேர் நான் வெஜிடேரியன் அதை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் ஒரு வியாபாரி அங்கே போய் என்ன பண்ண மாட்டான், வெஜிடேரியன் ஹோட்டல் தொடங்க மாட்டான். அந்த நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக தொடங்குவான், கறிக்கடை தான் தொடங்குவான். ஏன்னா வியாபாரி ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னா ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்களோ. இப்போ நாம் பார்த்த இந்த கிறிஸ்தவர்கள் எதை விரும்புகிறாங்க? பொருளாதார ரீதியான உயர்வுகளுக்கு பக்தி உதவணும். 2 நவநாகரிகமான உலக வாழ்விற்கு தடை இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு பெரிய சிரமம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. நீதி நியாயமாக வாழ்ந்து தான் போகணுன்னு கட்டாயம் இருக்கக்கூடாது. இதற்கு தான் இந்த ஊழியர்கள் வர்றாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் எதை காட்டுறாங்க? நீ காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து அந்த மாதிரி உயர்ந்த அந்தஸ்து இருக்குது ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் இயேசுநாள் சிலுவையில் அறையப்பட்டார் சொல்லி அதை காட்டுறாங்க. அப்போ இது இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நாம் கேட்கலாம், அந்த ஊழியக்காரருடைய போலித்தனங்களை ஏன் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை? இல்லை, இவர்கள் விரும்புகிற விதமான ஒரு ஆன்மீகத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அவருடைய போதனைகள் இருக்கிறது. ஆபிரகாமை பார், ஈசாக்கை பார், தாவீதை பார், அவங்களாம் எவ்வளவு வசதியாக இருந்தாங்க, எவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க, எவ்வளோ ப்ராஸ்பரிட்டியோடு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஒன்றை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, இதுதான் இவங்களும் எதிர்பார்த்தாங்க. பக்தி என்பது தேவனுக்காக வாழ்வது என்பதல்ல, தேவனை கொண்டு நாம் நல்ல விதமான ஐஸ்வர்யத்தோடு வாழ்வது. இதுதான் இவங்க பிரியம். அந்த 95% போலியான கிறிஸ்தவர்கள் சொன்னால் அவங்களுக்கு பிரியம். அதனால் அவங்க ஊழியத்தை வியாபாரமாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இவர்களுடைய இந்த விருப்பத்துக்கு தான் அவங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் காரியங்களை செய்வாங்க. 2வது பாருங்கள், வருகிற ஜனங்கள் நாம் விரும்புகிறபடி உடுப்போம், விரும்புகிறபடி நடப்போம். லேட்டஸ்ட்டில் என்ன ஃபேஷன் இருக்குது, சினிமேட்டிக்காக என்ன வந்திருக்கோ அதை நம்ம பின்பற்றோம். ஃபேஷன் வேர்ல்டு என்ன சொல்லுதோ, ஏன்னா நம்ம ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறோம், அவங்கள போல் உடுத்து அவங்கள போல் வாழ்ந்தால் தான் அவங்க மத்தியில் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதற்கு ஆன்மீக தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்முடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் விரும்புகிற விதமாகவே நவநாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. எது இந்த நாட்களில் ஃபேஷனோ, எது இந்த நாட்களில் சினிமா ஃபீல்டில் இல்லைன்னா மற்ற ஃபேஷன் வேர்ல்டில் எது லேட்டஸ்ட் ட்ரெண்டு, லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படி அறிவிப்பட்டு அதுக்கு நம்ம ஊழியக்காரர்கள் சாட்சியை நிற்கிறாங்க.
அப்போ அவர்கள பார்த்தோன்னே நம்ம விசுவாசிகளுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஏன்னா பரவால்ல, முன்னாடி தான் இந்த ஜிப்பாவும் அது இதுவும் போட்டுட்டு ஊழியக்காரங்க வந்துட்டு இப்படி உடுக்கக்கூடாது, அப்படி உடுக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம பாஸ்டரே பாருங்க, புதுசா வந்த சினிமா படத்தில வந்து சினிமா நடிகர் மாதிரி வந்து நிற்கிறாரு. அவர பார்த்தாலே நாம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லாவே நவீனம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ அவர்கள் வியாபாரிகளா இருக்கிறபடினால, இவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இல்ல, நீ உலகத்தில எவன் எந்தவன் நாகரிகத்தில அந்த நாகரிகம் 3வது பாருங்கள், பரலோகத்துக்கு போனோம்ல கடைசியில. அதில தானே முடிக்கிறது. அப்ப அவங்களும் பரலோகத்துக்கு போறதுக்காக இந்த உலகத்தில கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஒருவனின் பின் செல்ல விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கூட அனுதினம் பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் நமக்கு செல்லுபடியாகாது, முடியாது. ஆனா அந்த ஊழியக்காரங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, கிருபையின் உபதேசம் வந்துச்சு நமக்கு. கிருபையின் உபதேசம் என்ன? எல்லாம் இயேசுநாதர் செஞ்சு முடிச்சுட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அத நம்ப வேண்டியதான். அனுபவி ராஜா, அனுபவி. ஆஸ்தியை அனுபவி, அந்தஸ்தை அனுபவி, காசை அனுபவி, செல்வாக்கை அனுபவி, சுகபோகங்களை அனுபவி. அனுபவி ராஜா, அனுபவின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனால் நமக்கு நிறைய போதனை இருக்குது. நீ என்ன தப்பு பண்ணாலும் பரலோகம் உனக்கு நோ சொல்லாது. நீ ஒரு முறை அது இயேசுநாதரை வந்து விசுவாசத்தா போதும் ரட்சிக்கப்பட்டுருவ. ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை இழக்கவே மாட்ட. அப்புறம் உனக்கு இடையில என்ன நடந்தாலும் ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுவ. ஆமாம், நீ என்ன தப்பு பண்ண அந்த மாதிரி உபதேசங்கள்லாம் வந்து இப்போ இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது போன்ற ஒரு மனநிலைக்குள்ளே வந்துட்டோம்னா, அதுக்கு பிறகு நாம் வாழுகிறபடியே வாழலாம், போகிறபடியே போகலாம். நமக்கு என்ன நடக்காது? நித்தியம் தடுக்கப்படாது. அப்போது இவர்கள் வியாபாரிகளாக இருக்கிறபடியினாலே, இவர்கள் வியாபார ரீதியாக இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்தால் தான் அந்த ஜனங்கள் வந்து விரும்புவான்னு சொல்லி அவற்றை கொடுக்கிறார்கள், இவர்களை நம்புகிறார்கள். இப்போ மறுபடியும் அந்த முதல் பகுதிக்கு வரும். போலி ஊழியர்களை ஏன் விசுவாசி அடையாளம் காணவில்லை? என்னால் அவர்களும் போலி விசுவாசிகளாக இருப்பதினால்தான். இவர்களிடத்தில் நீங்கள் உண்மையான சத்தியத்தை சொன்னால் அவர்கள் ஏற்கப் போவது இல்லை. ஆனால் போலியான சத்தியங்களை சொன்னால் அவர்கள் மறக்கப் போவதும் இல்லை. ஏன்னா அதைத்தான் அவருடைய உள்ள நாடுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதன் மத்தியில் விழிப்படைந்து தேவனுடைய பரிபூர்ண நன்மை பிரியுமான சித்தம் இன்னதென்று அறிந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். போலிகளை அடையாளம் கண்டு கொண்டு உண்மையான சத்தியம் எதையும் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.